ஸோ இப்போ இந்த செஷன்ல ஹவு டு மேப் ஒரு ESXi இருக்குது. அந்த ESXiல வந்து எப்படி டேட்டா ஸ்டோரை மேப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி ஸோ ஐம் கோயிங் டு பில்ட் நியூ ESXi. ஓகே, நான் வந்து ஒரு புதுசா ஒரு ESXi பில்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். அசியூம் தட் ஐம் கோயிங் டு பில்ட் நியூ ESXi. அந்த ESXi நான் vCenter ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ vCenter ஆட் பண்ணிட்டேன். தென் how do I map the ESXi into the data store? இந்த டேட்டா ஸ்டோரை எப்படி ESXiல மேப் பண்றது? இது ஒரு புதுசா இப்போ எல்லாமே நம்ம மேப் பண்ணணும். ஓகே, புதுசா ஒரு ESXi என்னோட கிளஸ்டர்ல நான் ஆட் பண்றேன். அப்ப கிளஸ்டர்ல ஆட் பண்ண உடனேயுமே அந்த ESXiக்கு இந்த டேட்டா ஸ்டோர் விசிபிளா இருக்குமான்னு கேட்டா இருக்காது, தெரியாது. அப்ப how do we map the data store into the ESXi? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் ஸ்டோரேஜ் சிம் தான் மெயில் பண்ணணும். என்ன மெயில் பண்ணணும் அப்படின்னா அப்ப சொன்ன மாதிரி ESXiயோட WWNN நம்பர் PN நம்பர் எடுத்துக்கணும், ஸ்டோரேஜோட NAID எடுத்துக்கணும். ரெண்டையும் நீங்க எடுத்து ஸ்டோரேஜ் சிம்க்கு ஒரு மெயில் பண்ணீங்கன்னா they will map the data store into the ESXi. நான் அந்த மெயில் எப்படி கம்போஸ் பண்றதுன்னு காமிக்கிறேன். So the topic is how to map the data store in ESXi. ஒரு ESXiல எப்படி டேட்டா ஸ்டோரை மேப் பண்றது? அது புதுசான ESXi இருக்கலாம், அல்லது இன்னொரு பாயிண்டா கூட சொல்றேன். இன்னொரு சினாரியோ சொல்றேன். ரெண்டு சினாரியோல நம்ம வந்து மேப் பண்ணுவோம். ஒன்னு ESXi புதுசா உள்ள கொண்டு வந்திருப்பேன். அந்த ESXiக்கு எக்ஸிஸ்டிங்கா ரன் ஆகிற டேட்டா ஸ்டோர் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா ஸ்டோரை இதுல மேப் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டு டேட்டா ஸ்டோர் வந்து இருக்குன்னா, புதுசா இந்த 02 அப்படிங்கிற ESXi கொண்டு வந்திருக்கேன்னா இந்த 02 ESXiல இந்த ரெண்டு டேட்டா ஸ்டோரை மேப் பண்ணணும். இது ஒரு சினாரியோ. அடுத்த சினாரியோ என்னன்னா, புதுசா ஒரு டேட்டா ஸ்டோரை கிரியேட் பண்ணிருப்பேன். எனக்கு இந்த டேட்டா ஸ்டோர்ல வந்து கெப்பாசிட்டி பத்தல. அப்ப ஐம் கோயிங் டு கிரியேட் நியூ டேட்டா ஸ்டோர். நியூ டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணிட்டேன். அப்ப நியூ டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணா அந்த டேட்டா ஸ்டோருக்கும் இந்த ESXi மேப் பண்ணணும். அப்ப அதை எப்படி பண்றது? ஒரு ESXi புதுசா கொண்டு வந்தாலும் டேட்டா ஸ்டோரை மேப் பண்ணணும், ஒரு டேட்டா ஸ்டோர் புதுசா நீங்க கொண்டு வந்தாலும் அந்த ESXi மேப் பண்ணணும். அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அதை மெயில் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்றேன். சரி, மெயில் கம்யூனிகேஷன் தான். இதுக்குமே வந்து நீங்க மெயில் தான் பண்ணணும். How to map data store ESXi host. ஒரு ஹோஸ்ட்ல எப்படி டேட்டா ஸ்டோரை மேப் பண்றது? So first நீங்க you will need to collect the ESXi WWNN number, WWPN number, then data store NAID. இந்த ரெண்டையுமே நீங்க கொடுக்கணும். இந்த ரெண்டையுமே நீங்க கொடுத்தா they will map the my storage team. Please map below ESXi host on below data store. Please refer the below details. Okay, so நான் டேட்டா ஸ்டோரோட நேம் கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ டேட்டா ஸ்டோரோட NA இது WWNN நம்பர் PN நம்பர் கொடுக்கணும், NAID கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ESXi நீங்க மேப் பண்ணணும்னா ESXiயோட நேம் கொடுக்கணும், தென் அந்த ESXiயோட WWNN நம்பர் WWPN நம்பர் கொடுக்கணும். இஃப் இட் இஸ் FC SAN
அது வந்து FCSAN இல்லாம ஐஸ்கசியா இருந்தா IQN நம்பர் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா டேட்டா ஸ்டோரோட NAID கொடுக்கணும். டேட்டா ஸ்டோர் NAID கொடுக்கணும். ஸோ முக்கியமானது இதுதான். WWN நம்பர், WWPN நம்பர் கொடுக்கணும். இது ஏன் ரெண்டு கொடுத்துருக்கு அப்படின்னா எப்பயுமே ரெண்டு ஸ்டோரேஜ் அடாப்டர் இருக்கும். அதனால ரெண்டு WWN நம்பர் இருக்குது. Then if it is iSCSI, we need to provide IQN number. ESXi நேம் கொடுக்கணும், WWN நம்பர், PN நம்பர் கொடுக்கணும், then data store நேம் கொடுக்கணும். ஃபைன். ஸோ எப்படி பார்க்கறது? ஒரு ESXi ஓட WWN நம்பர், PN நம்பர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா select the ESXi host, go to configure, select storage adapter, select the adapter which is an online. So அந்த adapter select பண்ணீங்கன்னா it will show the, if it is FC fiber channel இருந்தா it will show WWN number, PN number. If it is iSCSI, it will show IQN number. So fiber channel எப்படி இருக்கும் அதையும் காமிக்கிறேன். இப்போ if it is a fiber channel, அந்த fiber channel ஓட adapter கிளிக் பண்ணீங்கன்னா, செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். WWN நம்பர், WWPN நம்பர் வரும். இதை காப்பி பண்ணி வச்சுக்கணும். தென் அதுக்கு அடுத்து டேட்டா ஸ்டோர் தான் மேப் பண்ணணும். அப்ப அந்த டேட்டா ஸ்டோரோட NID கொடுக்கணும். ஸோ டேட்டா ஸ்டோர் எந்த டேட்டா ஸ்டோர்? ஐம் கோயிங் டு மேப் போத் டேட்டா ஸ்டோர், டேட்டா ஸ்டோர் 1, டேட்டா ஸ்டோர் 2 அப்படின்னா இந்த ரெண்டு டேட்டா ஸ்டோரோட NID கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஸ்டோர் 1ஓட NID வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்குது 1412465. நான் டேட்டா ஸ்டோர் 2வும் கொடுக்குறேன். அப்ப அதோட NID நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஸோ மெயில்ல data store நீங்க எத்தனை டேட்டா ஸ்டோர்ல மேப் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை டேட்டா ஸ்டோர் மேப் பண்றீங்களோ அந்தந்த டேட்டா ஸ்டோரோட NAID கொடுக்கணும். சரியா? நீங்க இதை கூட மறந்துடுங்க, ஐஸ்கசி கூட மறந்துடுங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ESXiயோட WWN நம்பர், WWPN நம்பர் கொடுக்கணும். தென் டேட்டா ஸ்டோரோட NAID கொடுக்கணும். அது எத்தனை டேட்டா ஸ்டோர்னாலும் இருக்கலாம். இஃப் சப்போஸ் ஐம் கோயிங் டு, இப்ப another scenario நான் வரேன். இது வந்து என்னன்னா ஒரு ESXல ரெண்டு டேட்டா ஸ்டோரை மேப் பண்றது. another scenario என்னன்னா ஒரு டேட்டா ஸ்டோரை 10 ESXயோட மேப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே ரிவர்ஸ். அந்த டேட்டா ஸ்டோரோட NID எடுத்துக்கணும். தென் அந்த 10 ESXயோட WWN நம்பர், WWPN நம்பர் எடுத்துக்கணும். ஸோ இதை எடுத்துட்டு நீங்க ஸ்டோரேஜ் மெயில் பண்ணீங்கன்னா தே வில் மேப். அவங்க சைடு வந்து அந்த டூல் இருக்கும், அந்த டூல் மூலமா மேப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. தென் தே வில் மெயில். We have map run on mentioned ESXi host. Please check. So நாங்க வந்து run மேப் பண்ணிட்டோம், ESXi host செக் பண்ணுங்கன்னு சொல்லி போடுறோம். தென் once அவங்க மேப் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அந்த ESXi செலக்ட் பண்ணீங்கன்னா டேட்டா ஸ்டோர் போனீங்கன்னா விசிபிள் ஆகும். இப்ப மேப் பண்ணதுக்கு முன்னாடி இங்க எதுவுமே எம்டியா இருக்கும். ஒரு ESXi நீங்க புதுசா வந்து vCentral ஆட் பண்றீங்க. ஆட் பண்றப்ப டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்ணா எம்டியா இருக்கும். லோக்கல் ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது, எம்டியா இருக்கும். ஒன்ஸ் நீங்க மேப் பண்ணதுக்கு அப்புறமா விசிபிள் ஆயிரும். தென் இதுதான் ஷேர்டு ஸ்டோரேஜ். இப்படிதான் ஷேர்டு ஸ்டோரேஜை கொண்டு வருவாங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, vMotionக்கு வந்துட்டு vMotion நடக்கணும் அப்படின்னா ஷேர்டு ஸ்டோரேஜ் இருக்கணும். அப்ப ஷேர்டு ஸ்டோரேஜ் எப்படி கொண்டு வரணும்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ESXi 1லையும் இந்த ரெண்டு டேட்டா ஸ்டோர் இருக்கும், ESXi 2லையும் இந்த ரெண்டு டேட்டா ஸ்டோர் இருக்கும். அப்ப I can able to migrate the VM from ESXi 1 to ESXi 2. ஏன்னா ஷேர்டு ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் இன்னொரு 4 ESXi உள்ள ஆட் பண்றோம்னா அதுக்கும் இந்த ஸ்டோரேஜை மேப் பண்ணிக்கலாம். எத்தனை ESXiனா நீங்க மேப் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் அந்த ESXiயோட WWN நம்பர், PN நம்பர் வந்து ஸ்டோரேஜ் சிம் கொடுக்கணும், அந்த டேட்டா ஸ்டோரோட NAID கொடுக்கணும். இதுதான் மேட்டர், வேற எதுவுமே பிரச்சனை இல்லை.
சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா எப்படி மேப் பண்றது அப்படிங்கிறதுல? இது வந்து எங்க வந்து மெயினா யூஸ் ஆகும்னா, ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ வந்து கமிஷனிங் பண்றப்ப நம்ம மேப்பிங் பண்ணணும். நம்ம கமிஷனிங் ப்ராசஸ் சொல்லி கொடுத்தோம்ல, சரியா? கமிஷனிங் ப்ராசஸ்ல ஒன் ஆஃப் த மெயின் இது வந்து vCentral ஆட் பண்ண உடனேமே நம்ம பண்ண வேண்டியது டேட்டா ஸ்டோரை மேப் பண்றது. டேட்டா ஸ்டோரை மேப் பண்ணதுக்கு அப்புறமா தான் விஎம்ஸ் நம்மளால கிரியேட் பண்ணவே முடியும். அதர்வைஸ் விஎம்ஸ் கிரியேட் பண்ண முடியாது, டேட்டா ஸ்டோர்ல கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, லெட்ஸ் க்ளோஸ் தி செஷன். எனி டவுட்ஸ் गाइस? சார் ஒரு டவுட்டுங்க, இதுல இல்ல, இது ரிலேட்டட் தான். என்னன்னாக்கா நான் பண்ற ஒரு ப்ராசஸ்ல என்னன்னாக்கா நாங்களும் இதே மாதிரி ஸ்டோரேஜ் டீமுக்கு ஒரு மெயில் போடுவோம். சப்போஸ் வந்து இந்த பிசிக்கல் சர்வர் சொல்றேங்க, பிசிக்கல் சர்வர் வந்து இந்த டெஸ்க், இந்த சி டிரைவ் வி டிரைவ்ல எப்படி நம்ம விர்ச்சுவல்ல பண்றோமோ அதே மாதிரி அங்கேயும் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ இதே மாதிரி ஸ்டோரேஜ் டீம் மெயில் போட்டு இந்த என்ஏஐடி கொடுப்போங்க. அது வந்து அந்த சர்வருக்குள்ளேயே போயிட்டு அந்த அந்த இந்த லன் ஐடின்னு சொல்லுவோம், அதை எடுத்து கொடுத்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்புறமா சர்வருக்குள்ள வந்து அதை சர்வருக்குள்ள வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுமோ அன்அலோகேட்டட் டிஸ்பிளேஸ் இருக்கோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அது என்ன மாதிரி சார்? அதுவும் பிசிக்கல் சர்வர் தான். அது எனக்கு புரியல, எனக்கு இதே வேற மாதிரி. ரெண்டுமே என்ன, நம்ம இங்க டேட்டா ஸ்டோர்னு யூஸ் பண்ணிக்கிறோம், அங்க பிசிக்கல் சர்வரை யூஸ் பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டுமே வந்து ஸ்டோரேஜ்ல டைரக்ட் அந்த பிசிக்கல் சர்வர் டைரக்டா ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஸ்டோரேஜ் டீம் அந்த பிசிக்கல் சர்வரோட ஐஸ்கசி வச்சு ஐஸ்கசி அதை யூஸ் பண்ணுவாங்க, ஐஸ்கசியை வச்சு மேப் பண்ணுவாங்க. அதுல அது டபிள்யூ என்ன நம்பர் ஐஸ்கசி வரும், அதுல ஐஸ்கசி மூலமா மேப் பண்ணுவாங்க. ஓகே, அப்படியும் பண்ணலாங்க. பிசிக்கல் சர்வர் டைரக்டா வந்து அதுல கனெக்ட் ஆயிருக்கும். பண்ணலாம், பிசிக்கல் சர்வருக்கும் பண்ணலாம். ஓகேங்க. ஆனா ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்க, நான் இந்த மாதிரி டிஸ்க் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க எப்படி அதுக்கு பண்ண முடியும்? சிங்கிள் சர்வருக்கு எப்படி பண்ண முடியும்? ஏன்னா ஆல்ரெடி சாண்ட் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, எதுக்கு நீங்க டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுங்க சப்போஸ் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஹார்ட் டிஸ்க் ஃபால்ட் ஆனா ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட ஓஎஸ் ஹார்ட் டிஸ்க்ல தானே இருக்குது, நம்ம டேட்டா ஸ்டோரேஜ்ல இருக்கும். ஓகே, நம்மளோட டேட்டா வந்து ஸ்டோரேஜ்ல இருக்கும், நம்மளோட ஓஎஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். அந்த மாதிரி ஸ்டைல்ல நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்னா ரீப்ளேஸ் பண்ணுவோம் நம்ம. இது நான் ரைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கவர் பண்ணுவேன், அதுல நான் சொல்றேன் அது எப்படி வந்து இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஓகே, முக்கியமான கான்செப்ட் அது சொல்றேன் நான். ஓகே ஓகே, எனி டவுட்ஸ்? அது டவுட்ஸ் ஃபைன். ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும். யா சார். இந்த www என்ன நம்பர் pn நம்பர் இருக்குல்ல, இல்ல www என்ன நம்பர் என்ன நம்பர்ங்கிறது வந்து நோட் நம்பர், pn நம்பர்னா போர்ட் நம்பர் கரெக்ட்டா? இல்ல போத் ஆர் அந்த அடாப்டரோட நம்பர். இல்ல அது போர்ட் நம்பர் நோட் நம்பர் அப்படிதானே வரும் சொல்ல, pn என்ன கரெக்ட்டா? ஓகே, அதோட எக்ஸ்பான்ஷன் கேக்குறீங்களா? ஆமா ஆமா. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நம்பர் சரி, www அப்படிங்கிறது வேர்ல்டு வைல்டு நம்பர். சரி, www என்ன நம்பர் வந்து வேர்ல்டு வைடு நேம். ஓகே, எக்ஸ்பான்ஷன் சொல்லிடுறேன். www n நம்பர் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு நேம், www நம்பர் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு போர்ட் நேம். போர்ட் நேம் நோட் நேம். இப்போ இது வந்து அந்த போர்ட் நேம் நோட் நேம்ங்கிறது வந்து நமக்கு EXXI மென்ஷன் பண்ணுதா இல்ல இந்த சாண்ட் சுவிட்ச்ல இருந்து மென்ஷன் பண்ணுதா? ஆக்சுவலா அதான் டவுட் எனக்கு. நோட் நேம் வந்து EXXI தான் மென்ஷன் பண்ணும். நோட் நேம்ங்கிறது EXXI மென்ஷன் பண்ணுது. போர்ட் நேம் ஆமா, ஆஃப் கோர்ஸ் EXXI தான். ஏன்னா நம்ம EXXI ல தான அந்த HPI கார்டு இருக்குது. HPI see where is www என்ன PN நம்பர் எங்க இருக்குன்னு நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இல்லையா, எங்க இருக்கும்? HPI கார்டுல இருக்கும். ஓகே, HPI கார்டுல தான் அந்த போர்ட் கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப HPI கார்டு வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? HPI கார்டு அந்த ஹோஸ்ட்ல தான் இருக்குது. ஓகே, அப்ப இந்த போர்ட் நேம்ங்கிறது புரியல. போர்ட் நேம் அப்படிங்கிறது அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அதுக்கான போர்ட் நேமா இருக்கும். ஓகே,
நம்ம அதாவது சான் சுவிட்சை மென்ஷன் பண்ணதா இல்ல EXXக்கு அதான் கன்ஃபியூஸ் ஆகினா இல்ல சி நீங்க அவ்வளவு இன்டீரியர் எல்லாம் போக வேண்டாம். ஓகே இது ரெண்டுமே வந்து எங்க மேப் ஆயிருக்கும்னா அந்த HPA அடாப்டர்ல தான் இருக்கும். ஓகே WWN நம்பரும் WWPN நம்பரும் HPA அடாப்டர்ல இருக்கும். ஸோ அதோட எக்ஸாக்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா போர்ட் நேம் அப்படிங்கிறது அந்த அந்த பாக்கெட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுக்கு, இது வந்து அந்த கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபைனலா ரெண்டுமே ஹோஸ்ட் தான். ரெண்டுமே ஹோஸ்ட்ல தான் இருக்கும். ரெண்டு நம்பருமே வந்து அந்த அந்த HPA கார்டுல தான் இருக்கும். ஓகே ஓகேங்களா? ஓகே